என்ன பாவம் இப்பதானே வந்தார் அவரு. அல்லான்னு இப்ப வந்து புள்ள குட்டியில பார்த்துட்டு போதானே அவரு வந்தாரு. அவருக்கு என்ன எவ்வளவு பாடுபடுறாரு மனுஷன். கடலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 10 வயது குழந்தை உட்பட 9 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் எழுந்தூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு அதிவிரைவு பேருந்தின் டயர் வெடித்ததில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியேட்டரை தாண்டி எதிர்ப்புறம் சாலையோரம் சென்றது. அப்போது திருச்சி மார்க்கமாக வந்து கொண்டிருந்த இரு சொகுசு கார்கள் மோதி அடுத்தடுத்து விபத்தில் சிக்கியது. இதில் சென்னையிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த முகமது பரூக், பாத்திமா, ரிபானா, 10 வயது குழந்தையான பர்ஹா உள்ளிட்ட 6 பேரும், மற்றொரு சொகுசு காரில் வந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜரத்தினம், ராஜேஸ்வரி, கார் ஓட்டுநர் என மொத்தம் 9 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். காரில் பயணித்த மற்ற 4 பேரும் சிகிச்சைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் இன்னும் பார்த்திங்கன்னாக்க இப்போ புது வண்டி போட்டாலும் நிறைய பழைய வண்டிகள் பழுது, அதாவது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நிறைய வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த வண்டியெலாம் அவங்க பார்த்து கரெக்ட் பண்ணி ஒன்று ஸ்டாப் பண்ணிடணும், இல்லை அப்படின்னாக்கா மறுபடியும் ரீகண்டிஷன் பண்ணி ஓட விடணும். இந்த மாதிரி கண்டிஷனே இல்லாத வண்டியை ஓட விட்டு, அதுவும் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகிற வண்டி, அது லோக்கல் டவுன் பஸ் அந்த விட பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு வண்டி போட்டு அது டயரு இதாகிருக்கா அது இதாகிருக்கான்னு சொல்லி பார்க்காம அவங்க எந்த வித மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வண்டி விடுறது மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியராக இருக்குது. அதுவும் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய ஃபெயிலியர் இது. இதை மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இதை மாற்றுவாங்களா அப்படின்னாக்கா அது ரொம்ப சவாலான விஷயமா இருக்குது. ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த போக்குவரத்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆமாம், ஒரே குடும்பத்தில் 6 பேர், இன்னொரு ஃபேமிலியில் 3 பேர், மொத்தம் 9 பேர். இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருக்குது சார். அவங்க கனடாவுக்கு அந்த வீட்டு பொண்ணுக்கு அடுத்த வாரம் கனடா போகணும். கனடாவுக்கு போகிறதுக்காக விசா ஸ்டாம்பிங்கு, அந்த ரேகை வைக்கிறது, அந்த ஒர்க்குக்கு எம்பசி போயிட்டு சென்னை போயிட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது ஆப்போசிட் ட்ராக்கில் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகிற ஒரு பஸ்ஸு, அரசு பஸ்ஸு. இப்போ அந்த பஸ்ஸோட விபத்துனால தான் அந்த பஸ்ஸு டயர் வெடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. வெடித்து ஆப்போசிட் ட்ராக்கில் ஏறுறதுல இந்த வண்டியும் இன்னொரு காரும் ஆப்போசிட்டில் வரும்போது 2 வண்டி மேலே ஏறினதில் எங்கள் ஃபேமிலி வண்டியில் 6 பேர், இன்னொரு கரூர்காரங்க வண்டியில் ஒரு 3 பேர், மொத்தம் 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது ரெகுலர் ஃபார்மாலிட்டி தானே, அது வழங்கத்தான் செய்வாங்க. அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஈடாகாது. அவங்க ஏதோ அவங்களுடைய ஃபார்மாலிட்டி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த இழப்புக்கு அது இது கிடையாது, அவங்களுடைய ஃபார்மாலிட்டி அது. இன்று இரவு சுமார் 7:30 மணி அளவில் கடலூர் மாவட்டம் வெங்கனூர் பகுதியில் அரசு அதிவேக பேருந்தும் 2 கார்களும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு 6 நபர்கள் எடுத்து வரப்பட்டனர். அதில் 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியும் 43 வயது என்ற மதிக்கத்தக்க ஒரு ஆண் நபரும் மருத்துவமனைக்கு வந்தவுடனே இறந்து விட்டார்கள். மீதி 4 பேர்கள் நாங்கள் உண்மையாக சேர்த்திருக்கிறோம். அதில் 6 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் குழந்தை, 8 வயது மதிக்கத்தக்க ஆண் குழந்தை இருவரும் ஆபத்தான நிலையில் இருக்கின்றனர். 53 வயது நபரில் ஒரு பெண் நபரும் 63 வயதில் ஒரு ஆண் நபரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது இல்லாமல் சம்பவ இடத்திலேயே சுமார் 7 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். ஸோ அவர்களும் அவர்களுடைய சடலத்தை பெரம்பலூர் மாவட்ட தலைமைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து வரப்பட்டு மார்ச்சரியில் வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசனம் இந்த மருத்துவத்தில் போலீஸாருடைய விண்ணப்ப கடிதம் பெற்று பிரேத பரிசோதனை அவர்கள் உடனும் ஒப்படைக்கப்படும். சார் காலையிலேயே அது இப்போ சார் அது உடனடியாக அதை காவல்துறையின் மூலமாக எங்களுக்கு கடிதம் பெறப்பட்டால் நாங்கள் தேவையென்றால் செய்வோம். அது சம்பந்தமாக இரவில் சாதாரணமாக நாங்கள் பிரேத பரிசு செய்ய முடியாது.
ஆக்சுவலாக நல்ல சூரிய வெளிச்சத்தில் 8 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான் அரசால் விதிக்கப்பட்ட டைம். அதை தாண்டி நாங்கள் செய்ய வேண்டுமானால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஆணை பெறப்பட்டால் நாங்கள் செய்ய தயாராக உள்ளோம். எங்களுக்கு முழுமையான தகவல் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. கேள்விப்பட்ட தகவலின்படி அரசு பேருந்தினுடைய டயர் வெடித்து சாலை அந்த தடுப்பு சுவரை தாண்டி அடுத்த பக்கத்தில் சென்ற சாலை மீது சென்று கொண்ட கால் மீது மோதியதாக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்துக்கு உட்பட்ட நம்ம எழுத்தூர் அருகே அந்த NHல வந்து இந்த ஒரு சுமார் 7:30 மணி அளவில் வந்து இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது திருச்சியிலிருந்து சென்னையை நோக்கி செல்லக்கூடிய பேருந்து, அரசு பேருந்து, அதாவது ஃப்ரண்ட் டயர் வந்து வெடித்து மீடியனை தாண்டி இந்த பக்கம் வந்திருக்கு. அதனால் சென்னையிலிருந்து திருச்சி பக்கம் செல்லக்கூடிய வாகனம், அதாவது 2 கார்கள், ஒன்று ஜைலோ காரு, இன்னொன்று வந்து இனோவா காரு. ஜைலோ காரில் 9 பேரும், இனோவா காரில் 3 பேரும் போயிருந்துருக்காங்க. ஸோ அந்த காரை இடித்த உடனே அதில் அந்த இனோவா காரில் இருந்த 3 பேரும், இப்போ ஜைலோ காரில் இருக்கிற 6 நபர்களும் வந்து இங்கே ஸ்பாட்டில் வந்து 7 பேர் இறந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றவங்க 2 பேர் இறந்துருக்காங்க. மொத்தம் 9 பேர் வந்து உயிரிழப்பு இறந்துள்ளதாக தெரிய வருகிறது. ஸோ மேற்கொண்டு இப்போ காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் வாகனத்தை வந்து ஓரமாக போடப்பட்டு இப்போ வாகனம் வந்து 2 சைட்லையும் வந்து நல்ல நிலையில் வந்து சென்று கொண்டு போக்குவரத்து சீராக இருக்கிறது. ஃபர்தராக இது எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னு RTO எல்லாமே வந்திருக்காங்க. இதை வந்து ஆராய்ந்து விசாரணை செய்து வருகிறது. டயர் வெடித்ததுனால அந்த சைடு போன வண்டி இந்த சைடு வந்திருக்கு, அதாவது மீடியனை கிராஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த சென்னையிலேருந்து இங்கிட்டு வரக்கூடிய 2 கார்கள் வந்து இது ரோடு ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக வந்திருக்காங்க. ஸோ அதுதான் முதல் கட்ட விசாரணை தெரிய வருது. வேறு எதுவும் பஸ்ஸில் வந்து ஃபால்ட் எதுவும் இருக்கா அப்படின்றத இனிமேல் தான் டயர் வந்து புது டயரா பழைய டயரா சார், ரீடெயில் டயரா, அதெல்லாம் வந்து இனிமேல் தான் RTO வந்திருக்காரு. அவங்கெல்லாம் அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க விசாரணை செஞ்சு தான் அது முடிவு பண்ண. மேலும் எவ்வளோ பேர் சார் காயமடைஞ்சிருக்காங்க? அதுதான் மொத்தம் 12 பேர். 12 பேரில் 9 பேர் இறந்துருக்காங்க, 3 பேர் ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை பெற்றாங்க. கடலூர் மாவட்டம் தொழுதூர் அருகே எழுத்தூர் பகுதியில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து 2 தனியார் கார்களோடு மோதிய ஒரு கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது. மிகுந்த வேதனைக்கும் அதிர்ச்சிக்கும் உரிய செய்தி கேள்விப்பட்டவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் கணேசன் அவர்களை நேரடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை செய்ய சொல்லி அவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார். விபத்திலே 9 பேர் மறைவுற்றிருக்கிறார்கள். திருச்சி மருத்துவமனையில் 3 பேர் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் பெரம்பலூர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். இறந்த 9 பேரில் 6 பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மீதம் 3 பேர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரு மிகப்பெரிய துயரமான நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. சம்பவ இடத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் இயக்குனர் மற்றும் மேலதிகாரிகள், விழுப்புரம் போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். பேருந்து ஓட்டுநர் மீது தவறு இருக்கிறதா அல்லது பேருந்து டயர் வெடித்ததாக ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள். என்ன நிகழ்வு என்பது ஆய்விற்கு பிறகு தெரிய வந்து தவறின் மீது நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறந்தோருடைய குடும்பத்திற்கு நேரடியாக ஆறுதல் சொல்ல சொல்லி அண்ணன் கணேசன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான நிவாரணத் தொகை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திருச்சியில் மேல் சிகிச்சை இருக்கிறவர்களுக்கு இன்னும் சிறப்பான சிகிச்சை அளிப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதற்கான அங்கே இருக்கிற போக்குவரத்து துறை அதிகாரிகளையும் நேரில் சென்று உடனிருந்து உதவி செய்ய தகவல் அனுப்பியிருக்கின்றோம். எனவே இந்த விபத்து நாம் யாரும் எதிர்பாராத ஒரு கோர விபத்தாக நிகழ்ந்திருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல்
பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.